இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை, காயகற்ப மூலிகைன்னு சொல்லலாம். அதாவது நிறைய ரகசிய மருந்துகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மருந்துகள்லையும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க இது. இது இந்த பல மூலிகையோட இந்த மூலிகையும் சேர்த்து சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், இந்த புரஸ்தகோள வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது புரஸ்தகோள வீக்கம் இருந்தால் என்னங்க செய்யறது? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்தால் அது ஒன்றும் இல்லைங்க, வயசானா இது வர்றது தான், சரியாயிடும், இந்த மெடிசன் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னனால இது இன்னும் என்லார்ஜ்மெண்ட் அதிகமாகி, சரி இதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாதாங்க உங்களுக்கு யூரின் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும், இல்லைன்னா பிளாடரில் ப்ராப்ளம் வந்துடும், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆண்கள் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்ன தீர்வு, இதை எதற்காக நம்ம பயன்படுத்தலாம்னா, நம்ம சொன்ன இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரின் ஃப்ளோ சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து யூரின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, யூரின் போகிறேன் அந்த ஃப்ளோ குறையுது, சில நேரங்களில் எரிச்சலோடு நான் யூரின் போகிறேன், யூரின் போகும்போது ரத்தம் வர மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, லைட் பிங்க் கலர்லேயோ இல்லை வெண்மை நிறத்திலேயோ எனக்கு யூரின் போகுது, இந்த பிரச்சனை இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை, காயகற்ப மூலிகைன்னு சொல்லலாம். அதாவது நிறைய ரகசிய மருந்துகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மருந்துகள்லையும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க இது. இது இந்த பல மூலிகையோட இந்த மூலிகையும் சேர்த்து சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் சிறுநெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிற மூலிகை. சிறுநெரிஞ்சில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனுடைய முக்கியமான பலன்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிறுநெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, நிறைய நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். நெரிஞ்சில் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்னி ஸ்டோன் தான், சிறுநீரக கற்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படி சொல்லணும்னா சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், இந்த புரஸ்தகோள வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது புரஸ்தகோள வீக்கம் இருந்தால் என்னங்க செய்யறது? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்தால் அது ஒன்றும் இல்லைங்க, வயசானா இது வர்றது தான், சரியாயிடும், இந்த மெடிசன் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாளில் இது இன்னும் என்லார்ஜ்மெண்ட் அதிகமாகி, சரி இதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாதாங்க உங்களுக்கு யூரின் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும், இல்லைன்னா பிளாடரில் ப்ராப்ளம் வந்துடும், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆண்கள் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்னதாங்க தீர்வு அப்படின்னு ஒரு பயந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சிறுநெரிஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணுங்க, எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், கொலஸ்ட்ரால் குறையணும், ஃபேட்டி லிவர், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மெடிசனில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த சிறுநெரிஞ்சில் சொல்லலாம். இந்த சிறுநெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிறது நிறைய நிலங்களில், தரிசு நிலங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாலையோரங்களில், வயக்காட்டில், வறண்ட பூமியில் கூட அழகாக அப்படியே இது பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கும். சின்ன சின்ன மஞ்சள் நிற மலர்கள் இதில் நம்ம பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய காய் தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய முட்களாக இருக்கும். நீங்கள் வெறும் காலில் நடக்கும்போது காலில் அப்படியே குத்தும் போது அப்படியே சின்ன உருண்டையாக முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எடுத்து போட்டுருவோம். அதுதான் சிறுநெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிறது. இதில் நிறைய வகைகள் இருக்குது. யானை நெரிஞ்சில்னு இன்னொரு வகை இருக்குது. அதோட மருத்துவ குணங்களும் இதுவும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இந்த சிறுநெரிஞ்சிலை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இந்த நெரிஞ்சில் விதைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த முட்களோடு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம மருத்துவத்திற்கு பயன்படுத்திக்கிட்டே வர வழக்கம் நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்குது. சரி, இந்த நெரிஞ்சிலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சித்த மருத்துவத்தில் நெரிஞ்சில் குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்குது. நெரிஞ்சில் குடிநீர் அப்படின்னு சொன்னால் கஷாய மருந்து. இந்த நெரிஞ்சில் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கஷாய மருந்து. இதை எதற்காக நம்ம பயன்படுத்தலாம்னா, நம்ம சொன்ன இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரின் ஃப்ளோ சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து யூரின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, யூரின் போகிறேன் அந்த ஃப்ளோ குறையுது, சில நேரங்களில் எரிச்சலோடு நான் யூரின் போகிறேன், யூரின் போகும்போது ரத்தம் வர மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, லைட் பிங்க் கலர்லேயோ
இல்லை வெண்மை நிறத்திலேயோ எனக்கு யூரின் போகுது. இந்த பிரச்சனை இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இது சிறுநீரிழிவு குடிநீரும் ஒன்று. அதே மாதிரி பெண்கள் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒயிட் டிஸ்சார்ஜ் பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது. வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சமாளிக்கவே முடியலங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, தீவிரமான உடல் எடை இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவர்களுமே இல்லை யூட்ரஸில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குனாலும் இதை எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஃபேட்டி லிவர் நமக்கு குறையிறதுக்கு, ஸோ நீங்கள் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. அப்படி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துடுச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இதுக்கப்புறமும் டயட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நெரிஞ்சில் கஷாயத்தை, நெரிஞ்சில் குடிநீரை நீங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன், நிறைய மருந்துகளில், வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளில் இந்த நெரிஞ்சில் ஒரு முக்கியமான மூலிகையாக சேருது. ஸோ நிறைய ஆண்களுக்கு இந்த விந்தணு எண்ணிக்கை குறைபாடு இருக்குது, டெஸ்டோஸ்டரான் லெவல் எனக்கு கம்மியாயிடுச்சுங்க, இதனோடு சேர்த்து எனக்கு உடல் பருமனும் அதிகமாகிட்டே வருது, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நெரிஞ்சில பயன்படுத்தலாம். அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கும் ஆண்கள், விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, ஃபேட்டி லிவர், இதற்கு எல்லாமே இந்த சிறுநெரிஞ்சில் இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்? நான் சொன்ன கஷாயம் தான். இந்த சிறுநெரிஞ்சிலோட பார்த்தீங்கன்னா சில மூலிகைகள் சேர்த்துருப்பாங்க. என்னென்னா சோம்பு, முக்கியமான மூலிகையாக சோம்பு இருக்கும், நீர்முள்ளி இதில் சேர்ந்துருக்கும், தொட்டார்சுருங்கி இதில் சேர்ந்துருக்கும், பாதாம் பிசின் இதில் சேர்ந்துருக்கும், குங்குளியம் இதில் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி கலவையோட இந்த சிறுநெரிஞ்சில சேர்த்து கஷாயமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி பயன்படுத்தும்போது சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் போயிட்டே இருக்கும்போதே கற்கள் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைனா இதுதான். அதே மாதிரி இதை காயகற்பமாக நிறைய மருந்துகளில், ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தர மருந்துகளில், வீரிய விருத்திக்காக தரக்கூடிய மருந்துகள், லேகிய வகைகளில் இது முக்கியமாக சேருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இந்த சிறுநெரிஞ்சில் விதைகளை இதனோட நம்ம அஸ்வகந்தா, பூனைக்காளி, சாலமிஸ்ரி இது எல்லாமே சேர்த்து மருந்தாக பயன்படுத்துறது சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ நீண்ட நாளாக நமக்கு பலம் இல்லாமல் இருக்குது, ஆண்மை குறைபாடு இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிளினிக்கில் சிறுநீரக பிரச்சனைக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள், ஸோ கிட்னி கேர் கஷாயம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த சிறுநெரிஞ்சில் சேர்ந்திருக்கு. அவ்வளவு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சிறுநெரிஞ்சில் குடிநீராக வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் நாட்டு மருந்து கடையில் சிறுநெரிஞ்சில் வாங்கி அதை கஷாயமாக போடுறேன் அப்படி வேண்டாம், மெடிசனாகவே வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுநீர் எரிச்சல் இருக்குது, நிறைய குழந்தைகளுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஆண்களுக்கு ஹைட்ரோசில் ப்ராப்ளம் இருக்குது, விரை வீக்கம் இருக்கா, கவலையே வேண்டாங்க. இந்த நெரிஞ்சில் கஷாயம் வாரத்துக்கு 3 முறை 4 முறை குடிக்கலாம், இல்லை தொடர்ந்து 7 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இது தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.